ஒரு வீடு என்பது வந்து வாஸ்துல அடிப்படை ரூல் 6 ரூல். அந்த 6 ரூல் வந்து முதல் ரூலே வந்துட்டு சதுரம் செவ்வகம் அப்படின்றது தான். ஒரு வீடு வந்துட்டு செவ்வகமாக இருக்கணும் அல்லது சதுரமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 கட்டு, பில்டிங்கே இல்லை. தென்மேற்கில் செப்டிக் டேங்கை போட்டு வச்சுருக்காங்க. வரவே கூடாத ஒரு இடம், அதாவது வந்து வடமேற்கை தவிர மீதி எந்த பகுதியிலும் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. தென்மேற்கில் செப்டிக் டேங்கை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பெண்கள் தான் நம்ம வந்து முதல்ல பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து இங்கே அஃபெக்ட்டுங்கன்னு சொல்லியாச்சு. மொத்தமாக பெண்கள் இங்கே பாதிப்புன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில் அந்த இடத்துல வந்துட்டு அழித்தன்மை இதெல்லாம் வந்து தென்மேற்கு பாதிப்பு இல்லைங்களா. ஜாதகத்தில் அவருடைய கஷ்டம் அப்படி என்ன கஷ்டன்றதை தெரிஞ்சுக்க தான் முடியும், மாற்ற முடியாது. இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு மேசராசியில் பிறந்துட்டாருன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மேசராசி தான். வருஷத்துக்கு ஒரு ராசியெல்லாம் மாறிட்டு போயிட்டே இருக்காது. எந்த இடத்துல போனாலுமே எந்த தொழில் செஞ்சாலுமே எல்லாத்துலேயும் கடன், பார்ட்னர்ஷிப் போட்டு அதில் ஏமாற்றம். இப்படி வந்து நீங்கள் நல்ல ஒரு வீடை வந்து நல்லா பராமரித்தாலும் நல்ல வாஸ்துப்படி இருந்தாலும் மொட்டை மாடி வந்து 100% நல்லா இருக்கணும். ஓம் 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பிறை, போலுமேற்றினை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம், பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் புதுமலர், கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. நம்ம இன்னைக்கு பார்க்குற கண்டென்ட் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அதாவது பொருளாதார வளர்ச்சியிலேருந்து, குழந்தை பேரிலேருந்து, ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து, வேலை, தொழில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஆலய தீபம் சேனல் வாயிலாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலும் மேலும் வந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டே வாங்க. சின்ன சின்ன மாற்றங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கும், அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்துட்டு பேய் வீடு. அதாவது ஒரு இடம் நான் வந்து வாஸ்து பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம். அந்த இடத்துல வந்து யாருமே கிடையாது, அந்த வீட்டில் வந்து யாருமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இடம்பெயர்ந்து பெங்களூர் இந்த பக்கம் போயிட்டாங்க. அங்கே போய்ட்டும் வந்துட்டு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. சார் நான் வந்து நிறைய ஒரு 3 வீடு வாங்கினேன் சார், 3 வீடுமே கடன் பட்டோம். ஆனால் அந்த கடன் மேலும் மேலும் அதிகரித்து இப்போ அந்த 3 வீட்டையும் விற்றாலும் என்னுடைய கடன் வந்து அடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு வாஸ்து பார்த்து கூப்பிட்றாரு. பெங்களூரில் போயிட்டு பார்க்குறோம். பெங்களூரில் போயிட்டு பார்த்தா வீட்டுக்கு வந்து காம்பவுண்டு எந்த பகுதியிலும் காம்பவுண்டு கிடையாது. நல்லா கரெக்டாக கிழக்கு பகுதியிலே வந்துட்டு படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி கட்டப்பட்ட வீடு வந்து 3 வீடு இவர் வாங்குறாரு. அவர் ஏன் விற்றுட்டு போனார் அப்படின்னு சொல்லி, அவர் நிறைய கடன் ஆயிடுச்சு சார், அதனால் விற்றுட்டு போனார். நீங்கள் எப்படி வாங்கினீங்க? கடன் பட்டு வாங்கினேன் சார். இப்போ எப்படி இருக்குது? கடன் மேலும் மேலும் அதிகரிச்சிருக்குது. அப்போ இந்த வீட்டை விற்கணும் சார் அப்படின்றாரு. விற்கவும் முடியல. விற்றா என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும் அப்படின்றாரு. அப்போது அந்த இடத்துல வந்து காம்பவுண்டு இல்லை, காம்பவுண்டு போட கூடிய ஒரு சூழலில் இல்லை. வடகிழக்கு படிக்கட்டு 3 வீட்லையும் எடுத்தோம்னா மேலே போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னும் போது உங்களுடைய பூர்வீகத்தை பார்த்துடலாங்க. அங்கே கை வைக்காமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வீகத்தில் போய் பார்த்தோம்னா அந்த வீடு வந்து எப்பவுமே ஒரு வீடு என்பது வந்து வாஸ்துல அடிப்படை ரூல் 6 ரூல். அந்த 6 ரூல் வந்து முதல் ரூலே வந்துட்டு சதுரம் செவ்வகம் அப்படின்றது தான். ஒரு வீடு வந்துட்டு செவ்வகமாக இருக்கணும் அல்லது சதுரமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 கட்டு, பில்டிங்கே இல்லை. ஒரு வீடு வந்துட்டு நேராக வந்துட்டு அந்த 10 அடிக்கு 16 அடி வந்து தென்மேற்கு பகுதி, பில்டிங்கிலே சோரே இல்லை, கட்டு. ரெண்டாவது, அந்த கட்டான இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடம் வந்து அந்த இடத்துல காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குழி எடுத்து தென்மேற்கில் செப்டிக் டேங்கை போட்டு வச்சுருக்காங்க. வரவே கூடாத ஒரு இடம், அதாவது வந்து வடமேற்கை தவிர மீதி எந்த பகுதியிலும் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. தென்மேற்கில் செப்டிக் டேங்கை போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் ஒரு கிணறு, அது ஒரு 10 அடியிலே வந்துட்டு தெற்கு பகுதியில் கிணறு. அடுத்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் அந்த சும்மா அதாவது வந்து இந்த பாத்திரம் கழுவுற தண்ணியெல்லாம் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்கிழக்கில் அந்த வாழை செடியெல்லாம் வச்சுட்டு அந்த வாழை செடிக்கு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குழியை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 6 அடி குழி வந்துட்டு அந்த இடத்துல 4 அடிக்கு 6 அடி குழி எடுத்து மேலே ரிங்கெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பெண்கள் தான் நம்ம வந்து முதல்ல பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து இங்கே அஃபெக்ட்டுங்கன்னு சொல்லியாச்சு. மொத்தமாக பெண்கள் இங்கே பாதிப்புன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில் அந்த இடத்துல வந்துட்டு அழித்தன்மை இதெல்லாம் வந்து தென்மேற்கு பாதிப்பு இல்லைங்களா. ஸோ வந்து இடுப்பு இது கேட்குறேன் நான், ஸ்பைனல் கார்டு, அதாவது வந்து இந்த L2 L3 L4 அந்த போனில் வந்து ப்ராப்ளமானா ஆமாம் சார் அப்படின்ட்டு பெல்ட் போட்டிருக்கேன்னு சட்டையை தூக்கி காட்டுறாரு. இந்த இடத்துல போனில் வந்து ப்ராப்ளம். ஸோ தென்மேற்குன்றது வந்து இடுப்பு பகுதியை குறிப்பிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன எடுத்தாங்கன்னா பித்தப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இடுப்பில். அதாவது இந்த ஒரு ஜான், அந்த தென்மேற்கு பகுதின்றது வந்து தொப்புல இருந்து ஒரு ஜான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல தான் பாதிப்பு. அடியில் இருக்கிற போனில் இருந்து பித்தப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பெண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிக்குதுன்னு அடிக்கடி பேய் ஓட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
போயிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் 20 நாளைக்கு ஒரு டைம் போய் பேய் ஓட்டிட்டு வரோம் சார் அப்படின்றாங்க. அது இல்லாமல் அந்த வீடு வந்துட்டு இவங்க எல்லாமே பெங்களூரில் குடிபெயர்ந்துட்டதால அந்த வீட்டில் வந்து எல்லாம் அந்த சுவர்கள் வந்து அரச மரம் முளைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சில அமைப்பு வீடு வந்து பார்க்குற மாதிரியே இல்லை. உள்ளே போகிறதுக்கே வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த வலையெல்லாம் பிச்சு போட்டு அது பேய் பங்களா தான். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே இருந்திருக்கக்கூடாது. அந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது 100% வந்துட்டு 100% இல்லை 200% வந்து எங்களை பாதிக்கும். அந்த இடம் வந்துட்டு நம்ம போயிட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எங்களை அந்த இடம் வந்து பாதிக்கும். இருந்தாலும் இவர் வந்துட்டு ரொம்ப பழைய கிளைண்ட்டு, இவர் ரொம்ப நாள் கிளைண்ட்டு. எப்போவுமே வரும்போதெல்லாம் ஜாதகம் மட்டும்தான் பார்ப்பார். ஜாதகம் புக் எடுத்துருவார். சார் என் கஷ்டம் எப்போ தீரும் கஷ்டம். ஜாதகத்தில் அவருடைய கஷ்டம் அப்படி என்ன கஷ்டன்றதை தெரிஞ்சுக்க தான் முடியும், மாற்ற முடியாது. இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு மேசராசியில் பிறந்துட்டாருன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மேசராசி தான். வருஷத்துக்கு ஒரு ராசியெல்லாம் மாறிட்டு போயிட்டே இருக்காது. அந்த கட்டம் வந்து வருஷத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு ஆகாது. கோச்சாரம் மாறும். பிறந்த ஜாதக கட்டம் அப்படியே தான் இருக்கும். ஸோ வரும்போதெல்லாம் ஜாதக கட்டமே இப்படியே புலம்பிகிட்டே இருக்காரு. ஒரு 6 வருஷமாக புலம்பிகிட்டே இருக்காருன்ட்டு சார் உங்கள் வீடை பார்த்துடலாம் சார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து போய் பார்த்துட்டா இப்போ பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து பூர்வீகத்தை பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரியான அமைப்பு. அப்போ பூர்வீகத்தை மாற்றம் செய்யாமல் இவர்கள் போய் அந்த இடத்துல வீடை வாங்கி அந்த தென்மேற்கில் வந்து பள்ளம், இங்கே தென்மேற்கு என்னாச்சுன்னா கட்டு, தென்மேற்கில் வந்து செப்டிக் டேங்கு, அந்த இடத்துல வந்து தென்மேற்கு பள்ளமான ஒரு அமைப்பு. காம்பவுண்ட் போடலான்னு பார்த்தா இடம் இல்லை. ஸோ அப்படின்னும் போது இந்த வீடை வந்து டோட்டலாக டெமாலிஷ் பண்ண சொல்கிறோம். டெமாலிஷ் பண்ணி என்ன எல்லாமே அந்த யாருமே இல்லை, 20 வருஷமாக யாரும் இல்லை. அந்த சுவர்கள் எல்லாம் வந்து அரச மரமே வெடி விட்டு அந்த அரச செடியே முளைச்சி வந்திருக்குது. மேலே மாடியெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த மாடியிலெல்லாம் வந்துட்டு அந்த எல்லாமே ஜெல்லி இதெல்லாமே பேர்ந்து எடுத்து அப்போ அந்த இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் தான் அவங்களுக்கு. எந்த இடத்துல போனாலுமே எந்த தொழில் செஞ்சாலுமே எல்லாத்துலேயும் கடன், பார்ட்னர்ஷிப் போட்டு அதில் ஏமாற்றம். இப்படி வந்து நீங்கள் நல்ல ஒரு வீடை வந்து நல்லா பராமரித்தாலும் நல்ல வாஸ்துப்படி இருந்தாலும் மொட்டை மாடி வந்து 100% நல்லா இருக்கணும். அதாவது பிரபஞ்ச சக்திகள் வந்துட்டு மேலேருந்து வரக்கூடிய அந்த கிரகிக்கக்கூடிய அந்த மொட்டை மாடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கூட்டி பெருக்கி அந்த குப்பையெல்லாம் எடுத்து இலை தலை சரகுகள் எல்லாம் எடுத்து அதாவது ஏதாவது அந்த கிராக் ஏதாவது விட்டுருக்குன்னா அதுக்கெல்லாமே வந்து அது ஒரு பெயிண்ட் இருக்குது அதெல்லாமே பூசி மேலே மொட்டை மாடி வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது நல்லாயிருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாத அளவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வீடு வந்துட்டு பேய் வீடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து ஓடி தான் போகணும், அந்த இடத்துல நிற்கவே கூடாது. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து அடிக்கடி பேய் பிடிச்சி விரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வீடு டெமாலிஷ் பண்ண சொல்லி அந்த தென்மேற்கில் வந்து இருக்கிற செப்டிக் டேங்க் வந்து மூட சொல்லி சவுத் ஈஸ்ட் அந்த தென்கிழக்கில் இருக்கிற வாழை மரத்தெல்லாம் எடுக்க சொல்லி வாழை மரம் அப்படியே அதாவது பெண்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து வயிற்றில் கட்டி இருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து அவங்க பொண்ணு வந்துட்டு திருமணமாகி கொடுத்து குழந்தை இல்லை. எப்போ கேட்டாலுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயிற்று வலின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் அவங்க எல்லாமே ஸ்கேன் இதெல்லாமே போட்டு பார்த்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வாழை மரம் எடுத்து சொல்லி அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆரடி அந்த குழியை வந்து மூட சொல்லி அப்போ அந்த இடத்தையே வந்து க்ளீனாக பண்ணிவிட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு குத்தாகவும் வருது. தென்கிழக்கு கிழக்கு குத்து அப்படின்னும் போது அந்த இடத்த வந்து டோட்டலாக சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் சேல் ஆகலை. அந்த இடிச்சதுக்கு அப்புறம் பேய் பிடிக்கல அவங்களுக்கு. அது இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்துட்டு பில்டிங்க்கு தெற்கு வந்து கிணறு பயன்படுத்துறீங்களா, பயன்பாட்டிலலாம் இல்லை சார். அப்புறம் எதுக்குங்க அதை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதை மூட சொல்லி ஒரே நாள் நான் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரத்துலேயே மூடிட்டாங்க. ஒரு லாரியை கொண்டு வந்து அவங்க நிலத்துல வேறு இடத்துல மண் கொண்டு வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வந்து பேய் பிடிக்கிறன்ற ஒரு நிலைமையே கிடையாது. அந்த பெண்ணுக்கு இந்த வாழை செடியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குழியை முடிந்து அந்த பெண்ணுக்கு வந்து வயிற்று வலி கிடையாது. ஸோ இனிமேல் வந்து குழந்தை உருவாகிறதுக்கான விஷயங்களெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவருக்கு தொழிலில் கொஞ்சம் மாறி இருக்குது சார், தொழிலில் கொஞ்சம் பொருளாதாரம் வருது அப்படிங்கிறாரு. அப்போ 100% வந்துட்டு ஒரு வீடு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம். அது இல்லாமல் வடமேற்கில் வந்து உள்படிக்கட்டு வேறு போட்டு வச்சுருக்காரு. அதாவது உள்படிக்கட்டுன்றது வந்துட்டு எப்பவுமே 2 இடத்துல தான் வரணும். வீட்டில் வந்து உள்படிக்கட்டுன்றது மேற்கு நடுப்பகுதியிலும் தெற்கு நடுப்பகுதியில் தான் வரணும். இவர் வந்துட்டு ஏன் வந்து படியை நடுவில் போட்டு இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் போடணும்னு சொல்லிட்டு 2 பெட்ரூமை ஒரு இடத்துல போட்டு படியை கொண்டாந்து வடமேற்கு உள்படிக்கட்டாக போட்டார். ஒரு வீடு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அத்தனை காரணிகளும் அந்த வீட்டில் இருக்குது. அது வந்துட்டு பேய் வீடுன்னு தான். இப்போ கூட வந்துட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்னா சார் அவர் கூப்பிட்டா கூட சார் பேய் வீடுன்னு சொன்னீங்களே சார் அவர் இது பேசுகிறா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். ஸோ அப்போது அவருக்கு எண்களின் நம்பரையும் வந்து மாற்றி கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது 99 அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து அவருக்கு நம்பர் கொடுக்கும்போது 99 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேறொருவருடைய தொழில் வந்து இவருக்கு வந்துடும். அதாவது இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்பரை வந்துட்டு
அந்த ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒரு சில எண்களை பயன்படுத்தும் பொழுது அதற்கான பலன்கள் இவருக்கு கிடைக்கும். இவருக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் வச்சுருக்காரு. இப்போது அடிஷ்னலாக ஒரு பேக்கரி வந்து இவருக்கு வருது. ஒரு பேக்கரி வந்துட்டு இவருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க இனிமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம். அப்போது அதிலிருந்து அவருக்கு என்னென்னா மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். அப்போது ஒரு வீடு அப்படின்றது வந்து வேலை செய்யணும்னா 100% வந்து வீடு வந்து ஒரு உடல் சம்மந்தப்பட்டது தான், மனிதனுடைய உடல் சம்மந்தப்பட்டது தான் வீடு. வீட்டில் வந்து எந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கோ அந்த மாதிரியான பாதிப்புகளை உடலில் வெளிப்படுத்தும். அப்படின்னும் போது வாஸ்து அப்படின்றது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். இது வந்து சும்மா சாதாரணமான ஒரு விஷயம். மேஸ்திரி வராரு, ஒரு பிளானை போட்டு கொடுத்து சார் மனையடியை வந்து வாஸ்துன்றாங்க. மனையடி வந்துட்டு இந்த இடத்துல வந்து 9 அடி வருதுன்னா சார் வாஸ்துல வரலேன்றார். சார் வாஸ்து வேறு, மனையடி வேறு, சரிங்களா? வாஸ்துபடி ஒரு வீடு கட்டும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் வளர்ச்சியும் கொடுக்கும். ஸோ இந்த தயவு செய்து இந்த மாதிரி பேய் வீடு போல் தெற்கில் கிணறு, தெற்கில் ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்ட வேண்டாம். எந்த இடத்துலையுமே வீடு வந்து அதாவது கட்டான ஒரு அமைப்பு வர வேண்டாம். ஸோ நல்ல ஒரு மனையில் இருக்கும்போது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் காண்பீர்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.